செந்தில், நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடா. என்னத்த யோசிக்கிறேன்? அதை முடியாது. சொந்தமாக லைஃப்பில் ஏதாவது பண்ணலாம் விட மாட்டேங்களா? சீக்கிரம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, அப்போ தான் இதெல்லாம் சரியாகும். கல்யாணத்தை பற்றிலாம் இந்த மாதிரி செட்டில் ஆனதுக்கப்புறம் யோசிக்கலாண்ணா. இன்னுமாடா வாந்தி எடுத்துனுங்கிறான்? வந்துருக்குறாண்ணா. அரசியலுக்கு போயிடா, ஈஸியாக செட்டில் ஆயிடலாம். அது நம்மளுக்கெல்லாம் செட் ஆகுது. இந்த அவன் தான் முத்தனை பண்ண செந்தில், எனக்கும் தெரியும்டா, நீ அரசியலுக்கு தான் போகணுன்னா நான் சொல்கிறது கேளு. இந்த முத்தண்ணை பின்னாடி மட்டும் போவாத. அந்த ஆளுக்கு ஒன்றுமே தரலடா. இவனா தம்மோடு அடுத்து ஜானகி அம்மா வருவா, நெடுஞ்சலியம் வருவார்னு சொல்லுங்கிறாரு. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. அடுத்து ஜெயலலிதா தான் வரப்போகிறாங்க. அதே பின்னா ஆரம்பிக்கிறாப்புல, நெடுஞ்செழிங்கிறாப்புல இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்குலாம் வயசாகி போச்சுடா. ஏன்னா திருநாகசிக்கிறாப்புலையா யூத்தா? அவர் தான் அந்த அம்மாவை டாப்புக்கு தூக்கின்னு வர போகிறார். எப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து வண்டியை விட்டு அந்த அம்மாவை கீழே தந்தாங்களோ அப்போவே இவங்கெல்லாம் கீழே விழுந்தாங்க. அந்த அம்மா டாப்புக்கு போயிடுச்சு. தலைவர் இன்னும் சாவே இல்லை தெரியுமா உனக்கு? இதனோட பேய் கதையா? நிறைய பேர் தெரியாது. சீக்கிரம் மேட்டினது அவர் கையில் கட்டிக்கிறாருல வாட்ச், அது அமெரிக்காவில் செட்டிங் பண்ணது. ஹார்ட் நின்றுச்சுன்னா வாட்ச் நின்றும். இப்போ வரைக்கும் வாட்ச் நிற்காத ஓடினுக்குது. உனக்கு யார் சொன்னா? நேற்று நம்ம பிள்ளைங்க சமயதாண்ட போய் காது வச்சு கேட்டுக்கிறானுங்க. டிக் 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 டிக்னு ஓடினே இருக்குதான். எதையாவது உழைஞ்சிட்டு இருக்காரா? இல்லைண்ணா, யார் சொல்லு. விசுவாசமாக்குறாங்க, யார் தூரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போய் பத்துக்கிறாரு. டேய் செந்தில், உன் அரசியல் பிளானிங்க்கு இந்த லூஸ் பையே செட் ஆக மாட்டான். இப்போல்லாம் எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியும். நாளைக்கு தலைவர் எழுந்து நிற்க சொல்லுவீங்க. நீ சொன்னதான் என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? போகாதீங்கன்னு சொன்னாடா. நான் தான் கேட்காது. என் தம்பியில் அப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுடா. இதுக்காக செந்தில், என்னடாச்சு உனக்கு? உண்ணா வேலு, நான் தெரியாமல் நடந்துச்சுண்ணா. வேணா தானே நினச்சோம். நீ எங்களை சா வச்சிருந்தா சாரி, நான் தப்பா தம்பிங்க பேச வந்து குத்திட்டீங்கல்ல. ஹாஸ்பிட்டல் சென்டர் உங்க எல்லாரும் போடுறா. ஆனா ஒண்ணு இல்லை, நாங்கிறா கொஞ்சம் கொடுத்துருங்க. வாசல் போய் அவனெல்லாம் அவசரப்பட்டாங்க, நீ அவசரப்பட்டாங்க. இது இங்கே முடிச்சுக்கிட்டோம். நீ அவனை விட்டு இவனுக்கெல்லாம் சேர்ந்தா குத்தாங்க அன்னைக்கு சொல்லிடாத. அதனால தாங்க முடியாது. போடா செந்தில், அண்ணன் முத்து மாதிரி அரசியல்வாதிகள் அவங்களை காலி பண்ணுறாங்கடா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அவசரப்பட்டுட்டீங்கடா. உங்களை செய்யறதுக்கு அண்ணன் பொருள் இருப்பேன் நினைச்சிட்டீங்கல்ல. எனக்கு நீங்க தாண்டா எல்லாம். நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அவ்வளவு துணி விடாதீங்களா? கரெக்டா விடுங்க.